கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். நமக்கு கொடுத்திருக்கிற சிந்தனை பொருள் அருட்பொழிவு திருப்பணி கிறிஸ்துவின் காயங்களால் குறியிடப்பட்டது. இந்த திருச்சபையிலே இந்த அருட்பொழிவு பெற்ற திருப்பணி என்பது ஆண்டவருடைய காயங்களை வெளிப்படுத்துகிற திருப்பணி. ஆண்டவருடைய காயங்களை அதன் மூலமாய் நாம் பெற்றுக் கொள்ளுகிற சிறப்புகளை, அதன் மூலமாய் நாம் பெற்றுக் கொள்ளுகிற ரட்சிப்பை வெளிப்படுத்துகிற ஒரு திருப்பணியாக இருக்கிறது அருட்பொழிவு திருப்பணி. தென்னிந்திய திருச்சபையிலே ஒரு முதன்மை பணியாக இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதன் அடிப்படையிலே இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதிகளின் அடிப்படையிலே 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கிறிஸ்துவின் காயங்களால் குறியிடப்பட்டது என்று சொல்லப்படுகிற போது இந்த அருட்பொழிவு திருப்பணியிலே ஆண்டவருடைய பாடுகள் வெளிப்பட வேண்டும். ஆண்டவருடைய காயங்களினால் நாம் பெற்றுக்கொண்டு புது வாழ்வு வெளிப்பட வேண்டும். முதலாவதாக கிறிஸ்துவுக்காக காயப்படுதல். கிறிஸ்துவுக்காக காயப்படுதல். பல வேளைகளிலே மனிதர்களாய் நாம் சொல்லுகிறோம், எனக்கு ஏன் இந்த பாடுகள்? நம்முடைய சொந்த பாடுகள், நம்முடைய சொந்த பாடுகள் வேறு, ஆண்டவருக்காய் காயப்படுதல் என்பது வேறு. ஒருவேளை தனி மனித உறவுகளிலே ஒருவரை ஒருவர் வார்த்தைகளால் காயப்படுத்துகிறோம். உடல் ரீதியான காயங்களை விட மன ரீதியாய் பல நேரங்களிலே பலரை காயப்படுத்துகிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்காக காயப்படுதல் என்று சொல்லுகிற போது அது கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் நற்செய்திக்காக, கிறிஸ்துவின் மேல் நாம் கொண்ட விசுவாசத்துக்காக படுகிற காயங்கள். நாம் வாசிக்க கேட்டு 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்திலே அங்கே நாம் வாசிக்கிறோம், தாவீது சவுலுக்கு தப்பி ஓடுகிறான். சவுலை விட தாவீது புகழ்ந்து பாடப்படுகிறான். அப்பொழுது சவுலுக்கு பொறாமை வருகிறது. பொறாமை வருகிறது மாத்திரமல்ல, இந்த தாவீதை கொன்று போட தேடுகிறான். இந்த தாவீது அவன் ஓடி அடைகிறதை பார்க்கிறோம். ஒரு ஆசாரியன், ஒருவன், ஆசாரியன் என்றால் குருவாக இருந்தவன், அவனுடைய பெயர் அகிமலேக்கு. அவன் இந்த தாவீதுக்கு உணவு கொடுக்கிறான், அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறான். அதை சவுல் அரசன் கேட்டபோது இந்த ஆசாரியன் மேல் கோபம் கொடுக்கிறான். நாம் வாசிக்க கேட்டு 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் அடங்கிய பகுதியிலே அதைத்தான் பார்க்கிறோம். இந்த சவுல் அரசன் தாவீதுக்கு உணவு கொடுத்து உதவி செய்த அந்த அகிமலேக் என்கிற ஆசாரியனை கொன்று போடுகிறான். அவன் மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பத்தார் கொல்லப்படுகிறார்கள். அவனுடைய ஆடு மாடுகள் கொல்லப்படுகிறது. அவனுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் கொல்லப்படுகின்றன. இதிலே நாம் கண்டுகொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அகிமலேக்கு பாவம் செய்யவில்லை, தவறு செய்யவில்லை. தாவீதுக்கு உணவு கொடுத்தான், உதவி செய்தான். ஆனால் ஒருவன் ஒரு ஆசாரியனாக இருந்தும், ஒரு குருவாக இருந்தும் அவன் இந்த சவுலின் ஆட்களினாலே கொல்லப்பட்டான்.
அவனுடைய படையில் இருக்கிறவர்கள் அதற்கு உடன்படவில்லை. மற்றொருவன் அந்த வேலையை செய்கிறான். இந்த கிறிஸ்துவுக்காக காயப்படுதல் என்று சொல்லுகிற போது இப்படித்தான் ஒருவேளை காரணம் இல்லாமல் கொல்லப்படலாம், காரணம் இல்லாமல் காயப்படுத்தப்படலாம், காயம் இல்லாமல் பலவிதமான வேதனைகளுக்கு உட்படுத்தப்படலாம். இந்த அருட்பணியும் திருப்பணியிலே இவ்விதமான சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவருடைய ஊழியர்கள் கடந்து வருகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பல வேளைகளிலே குருவானவர்கள் எல்லாம் நல்லா அங்கி அணிந்து கொண்டு சுகமுகமாக வாழ்கிறார்கள் என்று ஒரு வேளை நினைக்கலாம். இதில் எவ்வளவு பாடுகள் இருக்கின்றன என்பது இந்த ஊழியத்தை உண்மையோடு செய்கிறவர்களுக்கு தான் தெரியும். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி அடுத்த பகுதிக்கு கடந்து செல்ல விரும்புகிறேன். குறிப்பாக இந்தியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவர். குறிப்பாக கத்தோலிக்க திருச்சபையிலே அருட்பணியாளராக வந்து பிரான்சிஸ் சேவியர் என்கிற அடியார் இன்றைக்கும் கோவாவிலே அவருடைய உடலை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டத்திலே வேதாளி என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த வேதாளி என்கிற கிராமம் வரை சவேரியார் என்று சொல்லப்படுகிற பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அவர் இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையிலே புனிதராக கொண்டாடப்படுகிறார். அவரை தொடர்ந்து ஒரு கத்தோலிக்க அருட்தந்தை அந்த வேதாளை என்று சொல்லப்படுகிற அந்த கிராமத்திலே தங்கி தன்னுடைய திருப்பணியை ஆற்றி வந்தார். அவருடைய பெயர் ஃபாதர் அந்தோணி கிருமினாலி. அவர் அமிதமாய் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி ஒரு திருச்சபையை நிறுவி அந்த திருச்சபை மக்களோடு தன்னை ஐக்கியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்த போது அந்த பகுதியை டச்சுக்காரர்கள் என்று சொல்லப்படுகிற நெதர்லாந்து நாட்டில் இருந்து வந்த வணிகர்கள் ஆண்டு வந்தார்கள். அவர்கள் ராமேஸ்வரம் செல்லுகிற கோவிலுக்கு வழிபட செல்லுகிறவர்களிடத்திலே சுங்க வரி வசூலிக்க ஆரம்பித்தார்கள். அது மதுரையில் இருந்த நாயக்க மன்னர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட போது அந்த டச்சுக்காரர்களை பிடிப்பதற்காக இங்கிருந்து ஒரு நாயக்கர் படை ஒன்று சென்று அவர்களை தேடினது. ஆனால் அவர்கள் எல்லாம் ஓடி போனார்கள். கடைசியிலே இந்த வெள்ளை தோளுடைய இந்த கத்தோலிக்க அருட்தந்தையை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அவரை வெட்டி கொண்டு விட்டார்கள். இயேசு சபை என்று சொல்லப்படுகிற ஜெசுவிட் அமைப்பிலே முதலாவது ரத்த சாட்சி யார் என்றால் அந்தோணி கிருமினாலி என்கிற அந்த கத்தோலிக்க அருட்தந்தை. இன்றைக்கு அந்த இடத்திலே ஒரு சிறிய ஆலயமும் ஆன்ஸ் கான்வென்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு மடமும் அதை சார்ந்த பள்ளியும் இருக்கிறது. என்னுடைய மூத்த மகள் அந்த பள்ளியிலே 3 ஆண்டுகள் படித்ததை நான் பெருமையாக கருதுகிறேன். இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால் இன்றைக்கும் அந்த அருட்தந்தைக்கு கல்லறை கிடையாது. அவரை எங்கே புதைத்தார்கள் என்று தெரியாது. ஆண்டவருக்காய் காயப்பட்டவர்கள்